Welcome back, my dear 12th standard students, to our accountancy class, lesson 1, part 5 video. Last class la enna paathom paathiralama illustration 9, 10 and 11 class la discuss pannirundom. So andha sums vechi related exercise number 9, 10 and 11 homework ungalku na seiya sollirundhen. இன்னைக்கு அந்த homework செஞ்சது கரெக்ட்டா அப்படினு first நம்ம செக் பண்ணிரலாம். First 9 exercise number 9 பாப்போம். Anand does not keep his books under double entry system. Find the profit or loss made by him for the year ending 31st March 2019 அப்படினு மட்டும் கொடுத்திருக்காங்க. ஆனந்தோட particulars கொடுத்திருக்காங்க. 31/3/2018 க்கு கீழ இருக்குது opening particulars, 31/3/2019 க்கு கீழ இருக்குது closing particulars. அதுக்கு அப்புறம் கீழ சில adjustments சில additional information கொடுத்திருக்காங்க. So இத வச்சு நமக்கு profit ஆ loss ஆ கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. First நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? Opening capital, next closing capital கண்டுபிடிக்கணும். அதுக்கு அப்புறம் தான் profit ஆ loss ஆ கண்டுபிடிக்க முடியும். ஏனா நமக்கு இங்க opening capitalம் கொடுக்கல, closing capitalம் கொடுக்கல. Instead of that they are giving opening particulars and closing particulars தான் கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம first opening capital பாத்துறலாமா? நீங்க செஞ்சதும் இதுவும் கரெக்ட்டானு செக் பண்ணிக்கோங்க. கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன்ஸ்ல ஓபனிங் அமௌண்ட்ல அதாவது 31/3/2018 க்கு கீழ இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு இல்லையா, அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்ல அசெட்லாம் என்னென்ன, லையபிலிட்டிலாம் என்னென்ன அப்படின்னு நம்ம பிரிச்சு அசெட்ஸ் கீழ அசெட்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் போட்டுட்டு லையபிலிட்டில சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் மட்டும் இருக்கு, அதை போட்டு நம்ம பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கேபிட்டல் 1,93,000 கிடைக்குது. இது என்ன கேபிட்டல்? ஓப்பனிங் கேபிட்டல். நெக்ஸ்ட் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறது க்ளோசிங் கேபிட்டல். இதுல கீழ சம்ல அட்ஜஸ்ட்மெண்ட்ல நம்ம கொடுத்திருந்தாங்க ப்ரொவிஷன் 5% போடணும் அண்ட் டெப்ரிசியேஷன் 10% கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை எங்க பண்ணணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், க்ளோசிங் கேபிட்டல்ல தான் பண்ணணும். ஏன்னா நமக்கு ப்ரொவிஷனோ டெப்ரிசியேஷனோ எப்போ நமக்கு தெரியும் அப்படின்னா இயர் எண்டில் தான் தெரியும். ஸோ இப்போ 31/3/2019 கீழே சில பர்டிகுலர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த பர்டிகுலர்ஸை எடுத்து அசட்ஸ் என்னென்ன, லயபிலிட்டிஸ் என்னென்னு சேம் வேலை கண்டுபிடிக்க போகிறோம். அசட்ஸ்க்கு கீழே இன்ஃபர்மேஷன்லாம் போட்டு லையபிலிட்டிஸ்க்கு கீழே சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் 1,30,000 இந்த அமௌண்ட் மட்டும்தான் இருக்கு. அசட்ஸ் கீழே சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ இப்போ நமக்கு சன்ட்ரி டெட்டாஸ் 90,000 இருக்கு, ப்ரொவிஷன் 5% கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதை நம்ம எதில் கால்குலேட் பண்ணணும்? சன்ட்ரி டெட்டாஸ்ல தான் கால்குலேட் பண்ணணும். சன்ட்ரி டெட்டாஸ் அமௌண்ட் எவ்வளவு? 90,000. ஸோ 90,000 இன்டூ 5/100 போட்டோம்னா 4,500 இந்த அமௌண்ட் கிடைக்கும். ஸோ 90,000ல இருந்து 4,500 மைனஸ் பண்ணி 85,500 தான் நம்ம அவுட்டர் காலத்துல போடணும். ஆக்சுவலா நம்மளோட சன்ட்ரி டெட்டாஸ் எவ்வளவு? 85,500. தென் பிளான்ட் அண்ட் மிஷினரியில 10% டெப்ரிசியேஷன் கொடுத்திருந்தாங்க. பிளான்ட் அண்ட் மிஷினரியோட வேல்யூ எவ்வளவு கொடுத்திருந்தாங்க? 80,000. டெப்ரிசியேஷன் எவ்வளவு நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க? 10%. ஸோ அதுக்கு டெப்ரிசியேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்? 80,000 இன்டூ 10 டிவைடட் பை 100 பார்த்தோம்னா நமக்கு 8,000 கிடைக்கும். ஸோ 80,000 minus 8,000 we can get 72,000. This is the final value of plant and machinery. இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம டேலி பண்றதுக்காக பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிக்கிறோம். ஸோ தட் பேலன்சிங் ஃபிகர் இஸ் 1,57,000. This is the closing capital. Next we have to find out profit or loss for the year. So profit or loss ஆன்றதுக்கு ஒரு ஃபார்மட் நமக்கு தெரியும். closing capital, add drawings, minus additional capital, minus opening capital. இதில் நம்ம இப்போ closing capital கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் closing capital. அந்த அமௌண்ட் எடுத்து போட்டுக்கணும். ஓப்பனிங் கேபிட்டலும் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் 1,93,000. அதையும் போட்டுட்டோம்னா அந்த ஃபார்மெட்ல மிச்ச இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் 60,000 டிராயிங் சம்லேயே கொடுத்துருந்தாங்க. அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு 17,000 சம்லேயே கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் போட்டுட்டு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா ப்ராஃபிட் இப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்குது? 7,000 கிடைக்குது. ஸோ இந்த சம்மோட ப்ராஃபிட் 7,000 இஸ் அ ஆன்சர். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்பர் 10 செக் பண்ணிடலாம். Find out credit sales from the following information. இதில் என்ன சொல்லியிருக்காங்க? credit sales calculate பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். debtors on 1st April 2018 1 lakh, cash received from debtors 2,30,000, discount allowed 5,000, returns inward 25,000, debtors on 31st March 2019 1 lakh
20,000. ஸோ சம்ஸில் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம டெட்டாஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கிரெடிட் சேல்ஸ் எவ்வளவு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதில் பர்டிகுலர்ஸில் நம்ம ஃபார்மேட் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், எது எது எங்கெங்கே வரும்னு ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். பை கேஷ் ரிசீவ்ட் கிரெடிட் சைட், டிஸ்கவுண்ட் அலவுட் கிரெடிட் சைட், ரிட்டர்ன் இன்வர்ட் ஆல்சோ கிரெடிட் சைட், பேலன்ஸ் கேரி டவுன் 1,20,000 இதெல்லாம் போட்டுக்கணும். டெபிட் சைடு ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் பேலன்ஸ் ப்ராட் டவுன் அதை போட்டுக்கிறோம். போட்டோம்னா நமக்கு இப்போ பேலன்சிங் ஃபிகர் 2,80,000. திஸ் இஸ் த கிரெடிட் சேல்ஸ் ஆஃப் த இயர். நெக்ஸ்ட் சம் போலாம். எக்ஸசைஸ் நம்பர் 11. இந்த எக்ஸசைஸ் நம்பர் 11ல என்ன கேட்டிருக்காங்கன்னா டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸசைஸ் நம்பர் 10ல என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க? கிரெடிட் சேல்ஸ் மட்டும்தான் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. இப்போ டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ இதே மாதிரி தான் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் கேஷ் சேல்ஸ்னு ஒன்று தனியாக கீழே கொடுத்துருக்காங்க. இப்போ இன்ஃபர்மேஷன்ஸ் எப்பயும் போல தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் எடுத்து போடணும். கேஷ் சேல்ஸ் மட்டும் வரவே வராது டோட்டல் டெட்டாஸில். டோட்டல் டெட்டாஸில் கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிப்போம். கிரெடிட் சேல்ஸ் ப்ளஸ் இந்த கேஷ் சேல்ஸ் ஆட் பண்ணோம்னா நமக்கு டோட்டல் சேல்ஸ் கிடைக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம கிரெடிட் சேல்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே கேஷ் அக்கௌண்ட் 4,20,000, சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் 35,000, பேட் டெட்ஸ் 15,000, பேலன்ஸ் கேரி டவுன் 2 lakh. ஸோ இதெல்லாம் போட்டாச்சு. இந்த சைட் பேலன்ஸ் பிராட் டவுன் 1,30,000 போட்டாச்சு. இப்போ இதோட பேலன்சிங் ஃபிகர் 5,40,000 கிடைச்சிருக்கு. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க கிரெடிட் சேல்ஸ். நமக்கு கேஷ் சேல்ஸ் 4,60,000 கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஸோ நம்ம இது ரெண்டுக்குரிய பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிச்சிருக்கோம் 5,40,000. இதுதான் நமக்கு கிரெடிட் சேல்ஸ். இப்போ நம்ம கேஷ் சேல்ஸ் அப்படின்னு சம்மில் வந்து 4,60,000 கொடுத்துருந்தாங்க. கிரெடிட் சேல்ஸ் 5,40,000. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 10 lakh இஸ் த டோட்டல் சேல்ஸ் ஆஃப் திஸ் இயர். ஓகே, இப்போ நீங்கள் செக் பண்ணிக்கிட்டீங்களா? என்னென்ன ஹோம்ஒர்க் பண்ணியிருந்தோம், ஹோம்ஒர்க்லாம் கரெக்டாக செஞ்சுருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் தப்பாக செஞ்சுருந்தீங்கன்னா கரெக்ஷன் போட்டுக்கோங்க. இன்னைக்கு இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு வர வேண்டிய பில்ஸ், அதாவது நமக்கு இன்கமா வர வேண்டிய பில்ஸ், எய்தர் பில்ஸ் ரிசீவபிள் ரிசீவ்டு ஆர் க்ளோசிங் பேலன்ஸாகவும் இருக்கலாம், இஸ் ஃபவுண்ட் பை ப்ரிப்பேரிங் திஸ் அக்கௌண்ட். இப்போ இந்த பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுனால நமக்கு என்னெல்லாம் பில்ஸ் இன்னும் பெண்டிங் இருக்கு, என்னெல்லாம் நமக்கு வர வேண்டியிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் இது. இதோட ஃபார்மேட் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டெபிட் சைட் டு பேலன்ஸ் பிராட் டவுன், அதாவது ஓப்பனிங் பேலன்ஸ். ஓப்பனிங்ல இந்த இயர் ஸ்டார்டிங்ல நமக்கு எவ்வளோ பில்ஸ் வர வேண்டியிருக்கு அப்படின்ற அமௌண்ட். தென் இது வந்து பேலன்சிங் ஃபிகர். நெக்ஸ்ட் இங்கே கண்டுபிடிக்க போகிறது கிரெடிட் சைட் கேஷ் பேங்க் கேஷ் ரிசீவ்டு, அதாவது கேஷாக எவ்வளோ வந்திருக்கு இல்லை பேங்க் மூலியமாக நமக்கு எவ்வளோ வந்திருக்குன்றதை பார்க்குறது. நெக்ஸ்ட் சன்ட்ரி டெட்டாஸ் பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கவுண்ட். சன்ட்ரி டெட்டாஸ்னா யாரு? நமக்கு அமௌண்ட் தர வேண்டியவங்க. அவங்க சப்போஸ் மேபி பேங்க் மூலியமாகவும் நமக்கு தரலாம். அப்படி தரும்போது சப்போஸ் அவங்க நேம் தப்பாக போட்டிருக்கலாம், இனிஷியல் ஸ்பெல்லிங்ஸ் ஏதாவது தப்பாக எழுதியிருக்கலாம், இல்லை டேட் தப்பாக போட்டு டிஸ்கானர் ஆகிருக்கலாம். இந்த மாதிரி டிஸ்கானர் ஆன பில்ஸோட அமௌண்ட். தென் பை பேலன்சிங் ஃபிகர். இது பேலன்சிங் ஃபிகராகவும் இருக்கலாம், இல்லை க்ளோசிங் கேபிட்டல் சம்மில் கொடுத்துருந்தாங்கன்னா க்ளோசிங் கேபிட்டலாக போட்டுக்கணும். சப்போஸ் க்ளோசிங் கேபிட்டல் இல்லை கொடுக்கல அப்படின்னா க்ளோசிங் பேலன்ஸாக நம்ம பேலன்சிங் ஃபிகரை க்ளோசிங் பேலன்ஸாகவும் வச்சுக்கலாம். சரி, இதை வச்சு நம்ம இப்போ ஒரு சம் பார்க்கலாமா? இல்லஸ்ட்ரேஷன் 12 இந்த சம் வச்சு தான் இருக்கு. ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ப்ரிப்பேர் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் அண்ட் கம்ப்யூட் த பில்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் த டெட்டாஸ். இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? பில்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் த டெட்டாஸ். டெட்டாஸ்ல இருந்து என்னெல்லாம் பில்ஸ் ரிசீவ் ஆயிருக்குன்றதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஓப்பனிங் பில்ஸ் ரிசீவபிள் 20,000 அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் பில்ஸ் ரிசீவபிள், இது ஓப்பனிங் பில்ஸ் ரிசீவபிள்னா இயர் ஸ்டார்டிங், க்ளோசிங் பில்ஸ் ரிசீவபிள்னா இயர் எண்டிங்ல நமக்கு எவ்வளோ பில்ஸ் ரிசீவ் ஆயிருக்கு. கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில்ஸ் ரிசீவபிள், இந்த பில்ஸ் ரிசீவ் வச்சு எவ்வளோ கேஷ் நமக்கு ரிசீவ் ஆயிருக்கு ஆல்ரெடி, தென் எவ்வளோ பில்ஸ் டிஸ்கானர் ஆயிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம இப்போ இதை ஃபார்மெட்ல போட போகிறோம். பேலன்ஸ் பிராட் டவுன் ஃபர்ஸ்ட் 20,000. இந்த பேலன்ஸ் பிராட் டவுன் 20,000 அப்படின்றது என்னது? ஓப்பனிங் பில்ஸ் ரிசீவபிள். எஸ், இங்கே பிராட் டவுன் அப்படின்னு போகிறது ஓப்பனிங் பில்ஸ் ரிசீவபிள் அமௌண்ட்டை போட்டுக்கணும். கேஷ் நமக்கு வந்தது 60,000. டெட்டாஸ், அதாவது பில்ஸ் டிஸ்கானர் ஆனது அப்படின்னாலும் அவங்க இன்னும் நமக்கு அமௌண்ட் கொடுக்கணும் தானே அர்த்தம். அதனால தான் அவங்க நம்ம டெட்டாஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது ஒரு 5,000. இந்த பை பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்றது க்ளோசிங் பில்ஸ் ரிசீவபிள், இதோட வேல்யூ 30,000.
இப்போ நம்ம இங்க பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிச்சோம்னா 75,000. திஸ் இஸ் த debtors bills received during the year. நமக்கு இந்த இயர் எண்ட்ல எவ்வளவு வரணும் தானே நம்ம கால்குலேட் பண்ண சொன்னாங்க. சம்ல என்ன சொல்லியிருந்தாங்க, கம்ப்யூட் த பில்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் த டெட்டாஸ். அதை தான் இப்போ நம்ம கம்ப்யூட் பண்ணியிருக்கோம். டெட்டாஸ்ல இருந்து நமக்கு வந்திருக்க பில்ஸ் ரிசீவபிள் இப்போ 75,000 கம்ப்யூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாமா. நெக்ஸ்ட் டோட்டல் சேல்ஸ், அதாவது இப்போ நம்ம பார்த்த பில்ஸ் ரிசீவபிள் இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் பார்த்தோம் இல்லையா, இதை ரெண்டையும் வச்சு டோட்டல் சேல்ஸ் எப்படி நம்ம கால்குலேட் பண்றது அப்படின்றத பாக்குறது. இப்போ டோட்டல் சேல்ஸ் அப்படின்றது என்னன்னா கேஷ் சேல்ஸ் பிளஸ் கிரெடிட் சேல்ஸ், கேஷ் சேல்ஸ் பிளஸ் கிரெடிட் சேல்ஸ். இந்த கேஷ் சேல்ஸ் அப்படின்றது சம்டைம்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்த ஃபார்மேட் தான். இந்த டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் அப்படின்றதும் நம்ம ஏற்கனவே பார்த்த ஃபார்மேட் தான். இப்போ ஏன் இதை நான் இங்கே போட்டிருக்கேன் அப்படின்னா, இங்க பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்ல நம்ம என்ன கண்டுபிடிச்சிருப்போம், சன்ட்ரி டெட்டாஸ் அக்கௌண்ட் கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா, அந்த அமௌண்ட் தான் இங்க பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்டா வரும் எங்க டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்ல. அதே மாதிரி பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்ல இந்த சன்ட்ரி டெட்டாஸ் பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கவுண்டட் வரும் இல்லையா, இது 2 டைம்ஸ் அப்பியர் ஆகும். பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைடும் வரும், டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்ல டெபிட் சைடும் வரும். ஸோ இது 2 டைம்ஸ் அப்பியர் ஆகும் அப்படின்றத சொல்லி காட்டுறது தான் இந்த ஸ்லைடு உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் 13 பார்த்துடலாம். இந்த ஃபார்மேட்டை வச்சு ஒரு சம்மு. இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா கால்குலேட் டோட்டல் சேல்ஸ், கால்குலேட் டோட்டல் சேல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எங்கெங்க வரும், சில பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இப்போ இதெல்லாம் எங்கெங்க வரும் அப்படின்றத இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்டும் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டும் இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபார்மெட்டில் இதெல்லாம் எங்கெங்கே வரப்போகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். டெட்டாஸ் ஆன் 1st April 2017 இட் கம்ஸ் அண்டர் டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் இன் டெபிட் சைட். பில்ஸ் ரிசீவபிள் ஆன் 1st April 2017 இது எங்கே வரும், டெபிட் சைட் இன் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டாஸ், டெட்டாஸ்ல இருந்து நமக்கு ரிசீவ் ஆன கேஷ் இது எங்கே வரும், டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட். Then cash received for bills receivable, bills receivable இருந்து நமக்கு வந்த cash இது bills receivable அக்கௌண்ட்ல வரும். இது cash received from debtors, டைரக்டா debtors இருந்து நமக்கு cash வந்தது. ஸோ இது total debtors அக்கௌண்ட்டுக்கு போயிடும். நெக்ஸ்ட் bills receivable இருந்து நமக்கு cash வந்தது. ஸோ இது எங்க போகும், bills receivable அக்கௌண்ட்டுக்கு தான் போகணும். bills receivable discounter நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், bills receivable discounter ரெண்டு இடத்துல அப்பியர் ஆகும். total debtors அக்கௌண்ட்ல டெபிட் சைட், bills receivable அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட். நெக்ஸ்ட் சேல்ஸ் ரிட்டர்ன், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட். பில்ஸ் ரிசீவபிள் ஆன் 31st March 2018 இது பில்ஸ் ரிசீவபிளோட க்ளோசிங் பேலன்ஸ். இங்க இது எங்க வரும், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட். சன்ட்ரி டெட்டாஸ் ஆன் 31st March 2018 இது டெட்டாஸோட க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட். இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு பார்த்தது டெட்டாஸோட ஓப்பனிங் பேலன்ஸ், பில்ஸ் ரிசீவபிளோட ஓப்பனிங் பேலன்ஸ். இங்க கடைசியா கொடுத்துருக்கிறது ரெண்டோட க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ இது இப்போ நம்ம ஃபார்மேட்ல போட்டுடலாமா. ஸோ இப்போ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்ல நம்ம என்ட்ரி போட்டிருக்கோம். எல்லாத்தையும் எதெல்லாம் எங்கெங்க வரும்னு போட்டோம்னா நமக்கு இப்போ டெட்டாஸ் கிடைச்சிருக்கு. பில்ஸ் ரிசீவ்டு டெட்டாஸ் 90,000 நமக்கு கிடைச்சிருக்கு. கேஷ் அக்கௌண்ட் 90,000, டெட்டாஸ் அக்கௌண்ட் 10,000, பேலன்ஸ் பிராட் டவுன் அதாவது ஓப்பனிங் பேலன்ஸ் பிராட் டவுன் 40,000. இதெல்லாம் போட்டோம்னா நமக்கு டெட்டாஸ் 90,000 கிடைச்சிருக்கு. அந்த டெட்டாஸ் 90,000 கிடைச்சிச்சு இல்லையா, அதைத்தான் இங்க நம்ம என்னமா போட போறோம், நான் உங்களுக்கு அங்க ஃபார்மேட்ல சொன்ன மாதிரி டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்ல இங்க நம்ம போட போறோம் அந்த 90,000. அதுக்கப்புறம் பை கேஷ் அக்கௌண்ட், சேல்ஸ் ரிட்டர்ன் இதெல்லாம் டெட்டாஸ் அக்கௌண்ட்ல வர்றதா ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இதெல்லாம் நீங்க கிரெடிட் சைடு அண்ட் டெபிட் சைடு கரெக்டா என்ட்ரி போட்டோம்னா நமக்கு சேல்ஸ் அக்கௌண்ட் 4,90,000 கிடைக்கும். இது என்ன சேல்ஸ், கிரெடிட் சேல்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன போட்டோம், ஃபர்ஸ்ட் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம், நெக்ஸ்ட் டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம். பில் ரிசீவபிள் அக்கௌண்ட்ல வந்த பேலன்ஸை எடுத்து டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்ல பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்னு போட்டு கிரெடிட் சைட் போட்டோம். ஸோ இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது கிரெடிட் சேல்ஸ். ஸோ நமக்கு சம்ல ஏற்கனவே கேஷ் சேல்ஸ் அப்படின்னு ஒரு 2 lakh கொடுத்துருந்தாங்க, ஞாபகம் இருக்கா, அந்த கேஷ் சேல்ஸ் பிளஸ் 4,90,000 இப்போ நம்ம கண்டுபிடிச்ச கிரெடிட் சேல்ஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஃபைனலா கிடைக்கிற டோட்டல் சேல்ஸ் 6,90,000. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாமா. போதும், இன்னைக்கு நம்ம சம் பார்த்தது
இப்போ இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல இல்லஸ்ட்ரேஷன் 12 and 13 பார்த்துருக்கோம். எக்ஸசைஸ் 12 and 13 சேம் மாடல் தான். ஸோ இதையும் நீங்க செஞ்சு பார்த்துருங்க. இந்த 4 சம்ஸை இன்னைக்கு அக்கௌண்ட்ஸ் நோட்ல நீங்க போட்டுருங்க. திரும்ப ஒருக்க இந்த ஃபார்மட்ஸ்லாம் ரீகால் பண்ணிக்கோங்க. கால்குலேஷன் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ், டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட், இந்த ஃபார்மட்ஸ்லாம் ரீகால் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் சம்ஸை நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.